வணக்கம். வாழ்க வளமுடன். ஒருவருக்கு லக்னம் பலமாக இருந்தால் செல்வாக்கு நிலை, ஆன்மபலம், ஆத்மபலம், மகிழ்ச்சியான வாழ்க்கை, அவங்களுக்குன்னு சுய அடையாளம், சுய ஆளுமை, அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், இது எல்லாமே நன்றாக இருக்கும். உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் உடல் ஆரோக்கியமாக நன்றாக இருக்கும். ஏனைய பாவங்கள் பலமிழந்து இருந்தாலும் லக்னம் பலமாக இருந்தால் மட்டும் போதும். அவர்கள் அனைத்து இப்பிறவியில் அனைத்து சகோதரியங்களும் அவர்கள் அனுபவித்து வாழ்வார்கள். ஆனால் லக்னம் பலகீனமாக இருப்பவர்களுக்கு இந்நிலை எதுவும் அனுபவிக்க முடியாதா என்றால், அதாவது பலகீனமாக இருப்பது என்பது நமது கர்மாவாக இருந்தாலும் அதை மாற்ற நாம் அனைவரும் முயற்சி எடுத்தால் மாற்ற முடியும். லக்னத்தை பலப்படுத்த வேண்டும். பலப்படுத்தினால் இவை அனைத்தும் எல்லாராலும் அனுபவிக்க முடியும். லக்னத்தை எப்படி பலப்படுத்துவது? லக்னம் என்பது தலை. தலையில் இருப்பது 2 சுரபிகள், பீனியன்ஸ் கிளாண்ட், பிட்யூட்டரி சுரபி. பீனியன்ஸ் கிளாண்ட் என்பது நம்ம மகிழ்ச்சியாக இருந்தாலே அது தானாகவே சுரக்கும். நம் உடலில் இருக்கும் அனைத்து நோய்களையும் விரட்டி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் உறுப்புகளை அனைத்தும் சீராக இயங்க வைக்கும். பிட்யூட்டரி கிளாண்ட் அதுபோல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடலுக்கு தேவையான அனைத்து செல்களையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். அதுபோலவே இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ஸும் பீனியன் கிளாண்டையும் நம்ம ஆக்டிவேட் செய்தால் போதும். நம்ம லக்னமும் பலமாகும், உடல் ஆரோக்கியமும் பலமாகும். அதற்காக தினமும் நாம் ஒரு தியானம், ஏதாவது ஒரு தியானம், ஒரு யோகா செய்ய வேண்டும். 2 பிறவு மத்தியில் சந்தனமிட்டு பொட்டு வைக்க வேண்டும். அப்பொழுது தினம் நம்ம விரலால் எடுத்து சந்தன பொட்டு வைக்கும் பொழுது அங்கே இருக்கின்ற பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும். அதே போல் பீனியன்ஸ் கிளாண்ட் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது மட்டும் அது ஆக்டிவேட்டில் இருக்கும். அதற்காக நம்ம தியானம், யோகா இதையெல்லாம் பின்பற்றினால் நம்ம மனதில் இருக்கும் கவலைகள் போகி அதற்கு உண்டான ஒரு வழிமுறைகள், ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இவை அனைத்தும் கிடைத்து நம்ம மகிழ்ச்சியாக வாழும்போது எல்லாம் நல்லபடியாக சுரந்து நம் லக்னத்தையும் நம் உடலையும் ஆரோக்கியமாக பலமாக வைத்துக்கொள்ளும். அனைவரும் வாழ்வில் அனைத்து சுகபோகங்களும் கிடைத்து மேலோங்கி வாழலாம். வாழ்க வளமுடன்.